ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இதோட என்ன பார்க்க போகிறேன்னா, லேட்டஸ்ட்டாக மைசூர் போயிருந்தப்போ அங்கே பேலஸ் போயிருந்தேன். மைசூர் பேலஸ்க்கு அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்டதா, ஒரு 2 to 3 kilometers தான் வரும். நாங்கள் ஆட்டோவில் போய்ட்டு அந்த இடத்துக்கு உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கினோம். நீங்கள் என்ட்ரி ஆகணும், ஒரு 120 rupees வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைசூர் பேலஸ் வெளியே நின்றுட்டுருக்கேன். உள்ளே போகிறேன். டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா 120 வருது. உள்ளே போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேலஸோட நுழைஞ்சிருக்கேன். வியூவில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. பேலஸும் பிரம்மாண்டமாக இருக்குது. பேலஸ் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குல்ல. இப்போ உள்ளே போகிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு உள்ள. பேலஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வராகசாமி கோயில் இருந்தது. இன்னும் 2-3 கோயில் கூட இருக்குது. கிருஷ்ணர் கோயில், மலைச்சுக்க நிறைய கோயில் இருக்குது. நல்ல டெவலப்ட் ஆர்கிடெக்சர் கோபுரம் இருந்தது அந்த கோயிலில். அழகாக இருந்தது அந்த கோயில் வெளியேருந்து பார்க்குறதுக்கு. பொறுமையாக பேலஸ் கிட்டே போக ஆரம்பித்தோம். பேலஸ் பார்த்து தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டம் அழகாக இருக்குன்னு. பேலஸ் எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் இருந்தது. அழகாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த பேலஸ் மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். பேலஸோட மெயின் என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டோம். பேலஸ்க்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது. ஸோ செருப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல போர்டு கூட வச்சுருப்பாங்க, லீவர் ஃபுட்வேர்னு. உங்கள் செருப்பை ஒரு பையில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. திரும்பி மறுபடியும் வாங்கிக்கலாம். அப்புறம் பொறுமையாக பேலஸ்க்கு நுழைய ஆரம்பித்தோம். பேலஸ்குள்ளே நிறைய கடைங்களாக இருக்குது. கைவினைப் பொருட்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ் கடைங்களாக இருந்தது. இந்த பேலஸே பார்த்திங்கன்னா ஹிந்து, இஸ்லாமிக், அப்புறம் யூரோப்பியன் ஆர்கிடெக்சர்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அது தெரியும், இந்த தூணை பார்த்து தெரியும். ஹிந்து ஆர்கிடெக்சரையும் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருன்னு தெரியும். மெயின் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேலஸ்க்குள்ளே வந்துட்டோம். பிரம்மாண்டமாக இருக்குது பேலஸ். இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய அரண்மனை இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நெருப்பு எரிஞ்சு போச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய செலவு பண்ணி ஒரு ஹிந்து, இஸ்லாமிக், யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் மிக்ஸ் பண்ணி இந்த புது பேலஸ் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 லைட் பல்ப் மேலே இந்த பேலஸில் இருக்குது போல இருக்குது. பிரம்மாண்டமான பேலஸ் இது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீரிங்லாம் வச்சுருந்தாங்க.
ஒரு பொறுமையாக உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த தூண்லாம் பார்த்து தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பேலஸ்குள்ள இருக்கிற தூணுங்களாம். இங்கே ஒரு கதவு இருந்தது, கதவு மகாலட்சுமி தேவியோட சிற்பம் இருந்தது. திரும்பி என்ன வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தா நிறைய பீரங்கிங் இருக்குது, பீரங்கிங் இருக்குது தெரியும். ஸோ பேலஸ் கூட நுழைஞ்சிட்டோம். பின்னாடி பார்த்தோன்னா கேட் பண்ணி பீரங்கில் வச்சுருக்காங்க, தனி கேட்டில் பூட்டியிருக்காங்க எல்லாத்தையும். பார்க்கறது சூப்பராக இருக்குது எல்லாமே. இவ்வளோ பார்த்தா தெரியும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த அரண்மனையே. மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆர்கிடெக்சர் எல்லாமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆர்ச்சிங் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த அரண்மனையில் வந்தது. ஒரே கூட்டமாக இருக்காண்ணா வீக் டேஸ் வரணும் வரதுன்னா. அப்புறம் பேலஸோட முக்கியமான இடம் மேரேஜ் ஹால் வந்தோம். இங்கே தான் ராஜவம்ச கல்யாணம் நடக்கும் போல இருக்குது. அந்த ஹாலே பிரம்மாண்டமாக இருந்தது. ஹால் ரொம்ப அழகாகவும் இருந்தது. தூண்லாம் பார்த்தது ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மேரேஜ் ஹாலோட சிவர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அந்த காலத்து மைசூர் ஆர்மியோட ரெஜிமெண்ட்ஸோட பெயிண்டிங் இருந்தது. ஹாலை பார்த்து தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய லைட்டிங்கோட சூப்பராக இருந்தது, பிரம்மாண்டமாக. அப்படியே ஒரு அழகு இந்த ஆள். இந்த தூணுக்கு சிற்ப வேலை எப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் வேறு லெவலாக இருந்தது. ஆர்கிடெக்சர் எல்லாமே அந்த காலத்து மரக்கதவுகள், சிவரில் இருக்கிற அந்த காலத்து பெயிண்டிங்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 200 வருஷம் முன்னாடி போன மாதிரி இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸு சிற்பங்களாக பார்க்கும்போது. இந்த மாளிகையோட ஒவ்வொரு சோர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அந்த மாளிகையை. கதவுலாம் பார்த்தா எப்படி சொல்கிறேன், டீக்கில் செஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடிக்கு தான் மேரேஜ் ஹால். ரொம்ப பிரம்மாண்டம் அழகாக இருக்குது. நல்ல பெரிய சீலிங்கு, அதுவும் மாதிரி லேம்ப்ஸு, அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்குது இந்த ஏரியாவே. அழகான ஆர்கிடெக்சரில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. சுற்றி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், செவர்லாம் பெரிய பெயிண்டிங்ஸ் இருக்குது. மைசூர் ஆர்மியோட ரெஜிமெண்ட்ஸோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. அப்புறம் பேலஸ் ஒன்று ரூம் போனோம். அதில் பார்த்தீங்கன்னா ராஜவம்சங்களோட ஃபோட்டோலாம் இருந்தது. மகாராஜாக்களோட ஃபோட்டோ, ராஜவம்சி மெம்பர்ஸோட ஃபோட்டோ, அது நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த ரூமில். शामराज वड़ियर की पत्नी 26 साल में रानी को 5 बच्चे थे। 26 साल में 5 बच्चे। हाँ, वो 2 बेटा फोटो में दिखे ना, वही बेटे थे बड़ी बड़ी कृष्णराज वड़ियर, कृष्णराज वड़ियर। ये 3 बेटे हैं, देखिए सेकंड बेटी चंपा राजमणि महारानी के हस्बैंड।
இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா ராஜவம்சோட கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ரூம் விட்டு வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஹாலோட இன்னொரு எண்டுக்கு வந்துருந்தோம். இங்கே வியூ சூப்பராக இருந்தது. அப்படியே வெளியே வந்தால் ஒரு ஸ்டேர்வேக்குள்ளே போனோம். இங்கேயும் சுவரெல்லாம் சிற்பங்களாக தான் இருந்தது, பெயிண்டிங்ஸாக தான் இருந்தது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியால் செஞ்ச சேர்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் யானை தந்தங்கன்னு வச்சுருந்தாங்க. பார்க்குறது அழகாக இருந்தது. Only one room allowed for the public, like as inside the palace 68 room is there. Like this, This is the only one room allowed for the public. Look the culprit name Gajendra. After that. Hi friends. இப்போ மைசூர் அரண்மனை முக்கியமான இடத்துல இருக்கேன். இந்த மேரேஜை தாண்டிட்டு ஒரு ஸ்டேர்வேக்குள்ள வந்திருக்கேன். பார்த்து தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஆர்ச்செல்லாம் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பின்னாடி பாருங்கள். ஆர்ச்சஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். அழகாக இருக்குது எல்லாமே ஆர்ச்சஸுமே. அப்புறம் எல்லா செவர்லேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த காலத்து பெயிண்டிங்ஸ் பின்னாடி பார்த்து தெரியும். பெயிண்டிங் எல்லாமே அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த காலத்து நான் நிகழ்வெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி செவரெல்லாம் பெயிண்டிங்ஸ் தான், ஃபுல் பெயிண்டிங்ஸ், ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தான். அப்புறம் அரண்மனையோட இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த தூணில் பார்த்து அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது. சிற்ப வேலைப்பாடு அருமையாக அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு படிக்கிற வழியாக கீழே இறங்கி போனோம் நாங்கள். அப்படியே நாங்கள் பேலஸ்க்கு வெளியே வந்துட்டோம் இந்த வழியாகவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேலஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உள்ளே இருக்க இந்த ஆர்கிடெக்சர் ஆகட்டும், பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.